நண்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலைனா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக எள்ளு, கருப்பு எள்ளும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய். முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. மாவு இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை 2ஆக பிரித்து வச்சிடலாம் முறுக்கு குழாய்க்குள்ளே போடுறதுக்காக. இந்த மாதிரி ஸ்டார் முறுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இதை முறுக்கு குழாயில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முறுக்கு குழாயில் ஸ்டார் வச்சுட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. அப்போ தான் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு உள்ள வச்சிடலாம். ரெடியாக இருக்குது. இப்போ எண்ணெயில் புழிஞ்சிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம முறுக்கை புழிஞ்சிடலாம். சின்ன சின்னதாக புழிஞ்சிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயை எப்போவுமே நீங்கள் லோ மீடியம் ஹீட்டுக்கு வச்சுருங்க. இல்லைனா முறுக்கு ஒயிட் கலராக வராமல் நமக்கு ப்ரௌன் கலராக ஆகிடும். போட்ட உடனே முறுக்கை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த பபிள்ஸில் அடங்கினோன்னே திருப்பி விட்டுக்கலாம். பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சுவையான பட்டர் முறுக்கு தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.